ஹாய் கைஸ், நாம் மெக்கானிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டார்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம போன வீடியோவில் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னென்னு பார்த்துருந்தோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதோட ப்ராப்பர்ட்டியை வச்சு ரெண்டாக பிரிக்கிறோம். என்னென்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னென்னா ஒரு குவான்டிட்டியை உங்களால் அதோட மேக்னிடியூடை வச்சு மட்டும் சொல்ல முடிஞ்சால் அதை தான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 500 கிராம் இருக்கும்னு வைங்க. அந்த 500 கிராம்ங்கிற அதோட மாஸை நம்மளால் மேக்னிடியூடில் தான் சொல்ல முடியுது, அதோட அளவை தான் நம்மளால் சொல்ல முடியுது. இதே வெக்டர் குவான்டிட்டினா என்னென்னா ஒரு குவான்டிட்டியை அதோட மேக்னிடியூடாலேயும் சொல்ல முடிஞ்சு அதோட டைரக்ஷனாலேயும் சொல்ல முடிஞ்சால் அதை தான் நம்ம வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஒரு கார் நிற்கிதுன்னு வைப்போம், அதை நீங்கள் தள்ளுறீங்க. அந்த காரில் நீங்கள் ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸால் தள்ளினீங்கன்னா அது எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதோட டைரக்ஷனையும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும், அதோட மேக்னிடியூடை மட்டும் இல்லாமல். அதை தான் நம்ம வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போ வெக்டார்னால் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி தான் ஒரு வெக்டார் இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா அதோட டெயில்னு சொல்லுவோம், இன்னொரு எண்டை ஆரோ ஹெட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹெட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் அந்த வெக்டார் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வெக்டார்ஸை ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வெக்டாரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெக்டார் அடிஷனை 2 மெத்தடால் நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தடை ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் இல்லைனா ஹெட் டு டெயில் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ ஏன்னு ஒரு வெக்டார் இருக்குது, அதே மாதிரி பின்னு ஒரு வெக்டார் இருக்குது. ஏ வெக்டாரோட ஹெட்டில் பி வெக்டாரோட டெயில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஏ வெக்டாரோட டெய்லையும் பி வெக்டாரோட ஹெட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். அதை தான் ரிசல்டன் வெக்டார்னு சொல்கிறோம். அந்த ரிசல்டன் வெக்டார் என்னென்னா ஏ ப்ளஸ் பி, அதோட சம் தான் அந்த ரிசல்டன் வெக்டார். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா ஏ வெக்டார், பி வெக்டார் இது ரெண்டையுமே நம்ம மூவ் பண்ணோம்னாலும் அதோட டைரக்ஷனையும் மாற்றக்கூடாது, அதோட மேக்னிடியூடையும் மாற்றக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கரெக்டாக வெக்டார் அடிஷன் நமக்கு கிடைக்கும், ரிசல்டன் வெக்டார் கிடைக்கும். இப்போ இந்த கிடைச்ச ரிசல்டன் வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த ஏ வெக்டாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி பியிலேருந்து ஒரு லைனை கீழே ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணி பெர்பெண்டிகுலராக மீட் பண்ண வைக்கிறோம். இந்த ஏக்கும் ஆர்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபானும் எக்ஸ்டெண்ட் பண்ண பாயிண்ட்டை என்னன்னு டினோட் பண்ணுறோம். இந்த ஏஎன்க்கும் ஏபிக்கும் நடுவில் உள்ள இந்த ஆங்கிளை தீட்டான்னு சொல்கிறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போ காஸ் தீட்டா பார்ப்போம். காஸ் தீட்டானா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். அந்த ஃபார்முலாவில் இப்போ இதை அப்ளை பண்ணுவோம். அட்ஜசன்ட் சைடு இருக்கிற இடத்துல ஏஎன் இருக்குது, ஹைபாட்டனியூஸ் இருக்கிற இடத்துல பி இருக்குது. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பை பி. அதனால ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டான்னு நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி சைன் தீட்டா பார்க்குறோம். சைன் தீட்டா பார்த்தோம்னா பிஎன் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டான்னு நமக்கு கிடைக்கிது. அந்த ஓபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். இதில் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு மேக்னிடியூட் என்ன கிடைக்குதுன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு கிடைக்கிது. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு மேக்னிடியூட் கிடச்சிரும். அதே மாதிரி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா இதே மாதிரி நம்ம மேலே கண்டுபிடிச்சது எல்லாமே நமக்கு தெரியும். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு bn by on சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta டிவைடட் பை a ப்ளஸ் b காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இதிலேருந்து நமக்கு டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும், ரிசல்டன் வெக்டரோட டைரக்ஷன் என்னென்னு. இப்போ ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்னா பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன். பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் என்னென்னா ஏபின்னு நமக்கு 2 வெக்டர் இருந்துச்சுன்னா அது ரெண்டையுமே ஒரு பேரலோகிராம் மாதிரி வரைஞ்சி கனெக்ட் பண்ணோம்னா அதோட டயகனல் என்னென்னா அதுதான் ரிசல்டன் வெக்டர். ஸோ நமக்கு ஆட் பண்ண வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நார்மலாக நம்ம நம்பர்ஸில் பார்க்குற மாதிரியே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்ராக்ஷன். இப்போ 2 வெக்டரை சப்ராக்ட் பண்ணுறத நம்ம இன்னொரு விதமாக பார்க்கலாம். என்னென்னா ஏ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பின்னு சொல்லலாம். பிங்கிற அதே வெக்டர் அதே மேக்னிடியூடில் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் மைனஸ் பி வெக்டார்னு சொல்கிறோம். மைனஸ் பி வெக்டாருங்கும்போது அதோட ஆங்கிள் என்னென்னா 180 மைனஸ் தீட்டா.
எப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சரில் உங்களுக்கு தெரியும், மேலேருந்து அது கீழே அப்படியே ஃப்ளிப் ஆனனால டோட்டல் ஆங்கிள் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா அது 180. அந்த 180லேருந்து இந்த தீட்டாங்கிற வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. அதனால தான் 180 மைனஸ் தீட்டான்னு. இப்போ ஹெட் டு டெயில் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிசல்டன் வெக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். நாம் அடிஷன் ஆஃப் வெக்டரில் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருந்தோம். அதே ஃபார்முலாவில் காஸ் தீட்டாக்கு பதிலாக தீட்டா இருந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டான்னு போட்டோம்னா காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டாங்கிறனால அந்த ஃபார்முலா இந்த மாதிரி மாறிடுது. ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டரில் கிடைக்கிற ரிசல்டன் வெக்டரோட மேக்னிடியூட் என்னென்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அதே மாதிரி இதோட ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா b sin தீட்டா டிவைடட் பை a மைனஸ் b காஸ் தீட்டா. இதுக்கும் ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அதே ஃபார்முலாவில் தீட்டா இருந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டான்னு போட்டோம்னா இதான் நமக்கு கிடைக்கும். டீகம்போசிஷன் ஆஃப் வெக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ax i வெக்டார் ப்ளஸ் ay j வெக்டார் ப்ளஸ் az k வெக்டார் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது என்ன அர்த்தம்னா 3 டைமென்ஷனலாக ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஒய் இசட்னு. ஒரு பாயிண்ட் பிங்கிற ஒரு பாயிண்டில் ஒரு வெக்டார் வந்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓபிங்கிறத கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த வெக்டார் கிடைக்கிது. ஏஎக்ஸ்னா என்னென்னா அதோட எக்ஸ் காம்பனண்ட், அதாவது எக்ஸில் அது எவ்வளோக்கு மூவ் ஆகிருக்குங்கிற மாதிரி. ஏஒய்னா அதோட ஒய் காம்பனண்ட், ஏஇசட்னா அதோட இசட் காம்பனண்ட். ஏஎக்ஸ் அப்படிங்கிறத மேக்னிடியூடை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இதில் ஏங்கிறது என்னென்னா அந்த வெக்டரோட மேக்னிடியூடை தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். நம்ம ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதோட காம்பனன்ஸை வச்சு வெக்டர் அடிஷன் எப்படின்னு இப்போ பார்ப்போம். வெக்டர் அடிஷனை காம்பனன்ஸை வச்சு எப்படி பண்ணணும்னா ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது, அதோட காம்பனன்ஸ் ஆப்வியஸாக தெரியும், ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னு ஒரு வெக்டர் இருக்குது, அதோட காம்பனன்ஸ் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் கே கேப் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்காக இருக்க போது வெக்டர் மல்டிப்ளிகேஷன்னா இப்போ நார்மலாக ஒரு ஸ்கேலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சம் ஸ்கேலார்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நம்பர் 1 2 3 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் ஒரு வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுறதுன்னு என்னென்னா வெக்டரோட ஒவ்வொரு காம்பனன்ட் கூடயும் அந்த ஸ்கேலாரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஸ்கேலாரால் ஒரு வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். ரெண்டு வெக்டர் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா ரெண்டு விதமாக அதை மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்று டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஏ பின்னு ரெண்டு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஏன்னு ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா அதோட காம்பனன்ஸ் ஆப்வியஸாக எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் ஏஇசட் கே வெக்டர் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பி வெக்டர்னா பிஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் பிஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் பிஇசட் கே வெக்டர் அந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா எக்ஸோட ரெண்டு காம்பனன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஒய்யோட ரெண்டு காம்பனன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இசட்டோட ரெண்டு காம்பனன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இது மூணையுமே ஆட் பண்ணோம்னா அதுதான் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்க்கு ஃபார்முலா பேசிஸ்லேயும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. இதை யூஸ் பண்ணி இப்போ தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் அதோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். கிராஸ் ப்ராடக்ட் இல்லைனா வெக்டர் ப்ராடக்ட்னா என்னென்னா ரெண்டு வெக்டர் ஏபின்னு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா சின்னு ஒரு வெக்டர் கிடைக்கும். அந்த சிங்கிற வெக்டர் எப்படி இருக்கும்னா ஏபி ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரெண்டுக்குமே 90 டிகிரியில் இருக்கும். இந்த ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஆர்டரை நீங்கள் மாற்றக்கூடாது. அதாவது ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதும் பி கிராஸ் ஏயும் ஒன்றும் இல்லை. ஏ கிராஸ் பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக கிடைக்கிற வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும்னா பி கிராஸ் ஏன்னு பண்ணிங்கன்னா உங்கள் பெர்பெண்டிகுலராக கிடைக்கிற அதாவது கிராஸ் ப்ராடக்டில் கிடைக்கிற வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா மெத்தட் என்னென்னா இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். இதே இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ஜே கே கேப் போட்டு ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கிறன்னா ஒன்றும் இல்லை,
I cap of AYBZ minus AZBY minus J of AXBZ minus AZBX plus K cap of AXBY minus AYBX. இப்போ இதில் நம்ம கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஒரு வெக்டராக தான் இருக்கும். அதனால தான் இதை நம்ம வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.